ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோவில்களில் நம்ம அந்த ஊர்லேயே இருந்தாலுமே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்படி கிடைக்கிது அப்படின்னா அது தெய்வத்தோட அருள் தான். அப்படி தான் நாங்கள் ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த கோவிலில் அந்த பூசாரி ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொன்னார். அதாவது இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு கயிறு கட்டிட்டு சாமிக்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் குடிக்காமல் இருப்பாங்க அப்படின்றது தான் அந்த பூசாரி எங்களுக்கு சொன்ன விஷயம். அதனால தான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. இந்த மாதிரியே தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்குது. ஆனாலுமே நிறைய பேர் என்னதான் சத்தியம் பண்ணினாலுமே ஒரு சிலர் அந்த சத்தியத்தை பயம் இருக்கும், அந்த சாமி மேலே பயம் இருக்கும். அதனால் அந்த சத்தியத்தை காப்பாற்றுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது பற்றின ஒரு புரிதல் இருக்காது. அதாவது அவங்களா நினச்சி சரி நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அது சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கோவில் முடிச்சுட்டு கோவிலுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டு வீடு டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பண்ணிகிட்டே பேசலாம். இப்போ இதில் என்னுடைய முழுக்க இது என்னுடைய சொந்த கருத்து. இது எவ்வளோ பேர் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சத்தியம் பண்ணாலுமே அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சிலரை கம்பல் பண்ணி கொண்டு போய் சத்தியம் பண்ண வச்சாலுமே அது வேஸ்ட்டு தான் இல்லைங்களா? ஆனால் அதுக்குண்டான தண்டனை கிடைக்குமா? கருப்பண்ணசாமி தண்டனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கான தண்டனை அந்த உடல் உபாதைகள் இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாரு. ஆனாலுமே இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்கள்ல, குடும்ப பொறுப்பாக இருப்பாங்க, குடும்பத்தில் எல்லாமே தேவையான விஷயங்கள் அத்தனையுமே செய்வாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியாதனால அவங்களாவே வாண்டடாக போய் கயிறு கட்டிட்டு சத்தியம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த மாதிரியே அவங்க பண்ணினாலுமே கூட அவங்களுமே ஒரு சில தருணங்களில் அந்த சத்தியத்தை மீறி அதை மறுபடியும் அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணும்போது அவங்க நினைக்கலாம், நம்மளுக்கு ஒன்றும் ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம், இது சாமி நம்மளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கல, அதனால் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பம், இந்த ஃபினான்ஷியல் செலவுகள், இந்த தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களை முக்கியமாக நினைப்பாங்க. எல்லாருக்குமே அதுதான் முக்கியம். இருந்தாலும் இவங்களுக்கு அதில் அடி விழும். அது அவங்களுக்கே தெரியாமல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க இல்லை நம்ம சத்தியம் பண்ணி கூட நம்மளுக்கு எதுவும் ஆகலை, அதனால் கருப்பண்ணசாமிக்கு நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தில் அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க இதை பண்ண அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தன் மனைவி மூலயமாவோ இல்லை வேறவங்க மூலமாகவோ அந்த விஷயம் அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கே நாள் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் அவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலம். ஏன்னா கருப்பண்ணசாமி கிட்ட போகும்போது உண்மை, நேர்மை, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மக்கிட்ட கட்டாயம் இருக்கணும். போகும்போதே இதோட கடைசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜூஸ் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு பையன் நான் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நானுமே 48 நாட்கள் முருகர் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயுமே நிறைய கொஞ்சம் தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எத்தனை பேர் சரின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது அவங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ரியலைஸ் பண்ணாதவங்க இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கருப்பண்ணசாமி கிட்ட போகும்போது அந்த உண்மையாக நேர்மையாக நடந்துக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கருப்பு காவல் தெய்வம் மட்டும் இல்லை, உண்மையாக நடந்துக்கிறவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ரொம்ப நல்ல தெய்வம். அதனால்
தயவு செஞ்சு ஏமாத்துறோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஏமாந்துட்டே இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜென்ஸுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக அப்படி சொல்லிடலாமே, எல்லா ஜென்ஸையுமே சொல்லலை, ஒரு சிலவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது யாராவது ஒருத்தர் மூலமாக அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறாங்க, இது அவர் எப்படி தண்டனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன், அவ்வளோதான். அதனால் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டாக இருக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இந்த ஃபினான்ஷியலாக வரக்கூடிய அடிகள், குடும்பத்தில் வரக்கூடிய அடிகளை நாம் தாங்கவே முடியாது, தாண்டி வெளியே வரவே முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். திரும்ப திரும்ப அந்த தவறை யாருமே செய்யாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்றதுக்காக அதுக்குமே பலவிதமான கமெண்ட்ஸ் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் எடுத்து பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.